ஒரு ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து கேட்காரு. அது அவங்கள்ட்ட கேட்குறாரு. என்டிகே நம்ம சாட்டை அவர்களை பார்த்து தான் கேட்குறாரு. நடிகர்களை கூட்டினா கூட்டம் கூடத்தான் செய்யும். விஜய்க்கு மட்டுமா வருவாங்க, நயன்தாராவுக்கு வருவாங்க, சனி லியோனுக்கு வருவாங்க, எல்லாம் வரத்தான் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் 19 சொல்லிட்டு போகிறீங்களே. இன்றைக்கி தேதிக்கு விஜயை பற்றி என் குடும்பத்துக்குள்ளே என் அம்மா அக்கா தங்கச்சி இவங்க கூட நான் உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆனால் இதை நயன்தாரா பற்றியோ சனி லியோனை பற்றியோ உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறேன். இது வந்து 100க்கு 100 உண்மை. வர்றாங்க அப்படிங்கிறதோட எதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தான் நீங்கள் எதிர்கட்சியாக இருங்க, ஆளுங்கட்சியாக இருங்க, இல்லை உங்களுக்கு அந்த சித்தாந்தம் பிடிக்காமே இருக்கட்டும், ஒரு விஷயம் நல்லது யாருனாலும் பண்ணலாம். நம்ம தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லைல்ல. நம்ம வந்தோன்னா நாளைக்கு டிஎம்கே வந்துச்சுன்னா, நல்லது பண்ணுச்சுன்னா நல்லதை பற்றி நம்ம பேசத்தான் போகிறோம். இல்லையா அவங்க செய்கிறத நம்ம சொல்லத்தான் போகிறோம். அதே மாதிரி டிவிக்கே வந்து ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயம் நமக்கு தப்பாக படுறத அதை வந்து உடச்சி நம்ம பேச தான் செய்யணும். இப்போ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த காலத்துக்கும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா, ஏன்னா யார் தப்பு பண்ணாலும் அதோட அந்த ஒரு விளைவு வந்து நம்ம மேலே தான் வந்து விடியும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். நாளைக்கு டிவிக்கேவே வந்தாலும் நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன். அவங்க தப்பு பண்ணா தலைமை கரெக்டாக இருக்குங்கிறதெல்லாம் என்னால் 100% சொல்ல முடியும். ஆனால் அது கீழே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க தப்பு பண்ணும் பட்சத்தில் நம்ம அதை பற்றி பேசத்தான் செய்ய போகிறோம். இது எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிற. இன்றைக்கி டிஎம்கேவோட நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரான தொண்டனாக இருக்கலாம், எப்படியும் நான் 2 போனேன். ஆனால் ஒரு தப்புன்னா அதை வந்து நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். அப்போனா தான், ஏன்னா நமக்காக வந்தவங்க தான் அவங்களுக்காக நம்ம கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி தேதிக்கு கடன் ஏற 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 நம்ம மேலே வரி சுமை ஏறும். வரி சுமை ஏற 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 அப்போ அன்றாட பொருட்களோட விலைவாசிகள் வந்து ஏறும். விலைவாசிகள் ஏறும் பட்சத்தில் நமக்கு வந்து கையில் காசு இருக்காது. கடைசி கவர்மெண்ட் திவாலாகும். இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் நம்மளை கொண்டு விடும். ஸோ அதனால் எந்த ஒரு கவர்மெண்ட்னாலும் நல்லது செஞ்சால் பாராட்டுங்க, இல்லையா அதை கேள்வி கேளுங்க ஒரு கெட்டது செஞ்சால். ஸோ இதை நான் வந்து சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அடுத்து யார் யார் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற வந்து எடுத்து பேசுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து நான் வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருக்கும். ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நல்லா பேசி நெக்ஸ்ட் வீடியோ.